அந்த அமைதியான கிராமத்துல தூசி பக்க ஒரு லாரி நின்னுச்சு. ஒரு இளம் பையன், சின்ன பையன் ரவி லாரியில இருந்து குதிச்சான். அவன் உயரமா நகரத்துல வந்தவனா, இன்னும் உலகத்தை பார்க்க கண்ணுல ஒரு பிரகாசம். சுத்தி இருக்கிறத எல்லாம் பார்த்தான். மஞ்சச கலர் நிலம், பச்சை பசேல்னு நெல்வதம், சுத்தி தேங்க மரம் காத்துல ஆடுது. அவன் அப்பா அம்மா அவங்க பொறுக்க எல்லாம் லாரியில இருந்து இருந்துச்சு. இதான் அவங்க புது வாழ்க்கை. ரவிக்கு வலிப்பு வந்தது பள்ளி வாசலோ பாங்கு சத்தத்துல. அதுக்கு முன்னாடி அந்த சத்தத்தை கேட்டதே இல்ல. நாள்கள் ஒரே மாதிரி போச்சு. அப்பா சூட வயக்காட்டுல வேலை செஞ்சா. பேச்சு எல்லாம் குறைவாதான் இருந்துச்சு. கிராம ஒற்றுமையான மக்கள், பழக்க வழக்கம், நம்பிக்கை. ரவிய பார்த்து யோசிச்சாங்க. பொம்பளைங்க முகத்தை மறைச்சுட்டு ரவிய பார்த்தாங்க. அவங்க கண்ணுல ஒரு மர்மம் இருந்துச்சு. மாலை நேரத்துல கிணறு பக்கம் போவா. பொம்பளைங்க சிரிப்பு சத்தம் காத்துல கேட்கும். ஆனா ஒரு பொண்ணு மட்டும் எப்பவும் தனியா இருப்பா. பேரு பாத்திமா. அவ அழகு, அமைதி ரவிய கவர்ந்துச்சு. அவளை பார்க்கணும்னு அங்கேயே நின்னுடுவான். அவங்க கண்ணு சண்டிக்கும். பேசாமலேயே அவங்க மனசுல காதல் மலர்ந்துச்சு. நாங்கள் போவ ரவி மனசுல காதல் அதிகமாச்சு. பாத்திமாவை பார்க்கணும்னு துடிச்சான். கிணத்துல ரொம்ப நேரம் நின்னுடுவான். அவளை ஒரு தடவை பார்க்கணும், பேசணும்னு. பாத்திமா முதல்ல தயக்கமா இருந்த ரவி உயிரோட்டத்தை பார்த்து ஈர்க்கப்பட்டா. அவ புருஷன் ரஹீம் எப்பவும் கோபக்காரரா இருப்பார். மாமரத்து நிழல அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க வாழ்க்கையை பத்தி பேசிக்கிட்டாங்க. ரெண்டும் ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை. ரவி நகரத்து கதைகள் சொல்லுவான். பாத்திமா கனவுல மட்டும் பார்த்த உலகத்தை காமிச்சா. பாத்திமா அவ கிராமத்து வாழ்க்கைய பத்தி சொல்லுவா. பருவ காலம், காத்துலவர் கதைகள். அவங்க சந்திப்பு அடிக்கடி ஆச்சு. பேச்சு இன்னும் நெருக்கமாச்சு. பாத்திமாவுடைய அமைதியான பலம் ரவிய கவர்ந்துச்சு. முகத்தை மறைச்சிருந்த திரை இப்போ காதலுக்கு ஒரு பாதுகாப்பா தெரிஞ்சுச்சு. கிராமத்துல மாற்றம் வந்துச்சு. பாத்திமா முன்ன மாதிரி எல்லாம் சந்தோஷமா இருந்தா. அவ சிரிப்பு காத்துல பரவுச்சு. கிணத்துல இருக்கிற பொம்பளைங்க எல்லாத்தையும் பாத்துருவாங்க. அவங்க கிசு கிசு பேசிக்கிட்டாங்க. அவங்க வார்த்தைகள் காத்து பரவுச்சு. அந்த கிசு பாத்திமா புருஷன் ரஹீம் காதுல வருந்துச்சு. ரஹீம் கடுமையான ஆளு. அவன் மனசு வறண்ட நில மாதிரி. அவன் மனைவி மாறிட்ட பார்த்தான். அவ கண்ணுல அவனுக்கே இடம் இல்ல. பொறாமாய் ஒரு பாம்பு மாதிரி அவ மனசுல புகுந்துச்சு. அவளை தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பிச்சான். ஒரு மாலை உண்மை வெளியே வந்துச்சு. ரஹீம் பாத்திமாவை தொடர்ந்து போனா. மாந்தோப்புல அவங்க பார்த்தா. அவங்க சிரிப்பு கை கோர்த்திக்கிட்டு இருந்தாங்க. ரஹீமுக்கு கோபம் பொத்திக்கிட்டு வந்துச்சு. ரஹீம் கத்துன சத்தத்துல மாலை அமைதி கலைஞ்சு. அவன் கோபத்துல நடுங்கிட்டே நின்னா. பாத்திமா பயத்துல நடுங்கினா. ரவி என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னா. கிராமத்து மக்கள் எல்லாரும் ஓடி வந்தாங்க. பொம்பளைங்க எல்லாரும் பாத்திமாவை திட்டுனாங்க. பாத்திமா ஓடிய தப்பு அவங்க உலகத்துக்குள்ள ஒரு பெரிய தப்பு. கிராமத்து பெரியவங்க தீர்ப்பு சொன்னாங்க. ரவி வெளியூர்ல இருந்து வந்தவன். அவன் கிராமத்தை விட்டு போகணும். அவனை கிராமத்து எல்லைக்கு சுட்டிட்டு போனாங்க. ரவி திரும்பி பார்த்தா. பாத்திமா மக்கள் சூட்டத்துல தனியா நின்னா. அவங்க கண்ணு சண்டிச்சுச்சு. தடை செய்யப்பட்ட காதலுக்கு ஒரு அமைதியான விடை பெற.